ஸோ நாம் இன்னைக்கு தாமிரபரணி தலையணை பக்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த கள ஆய்வு பணியினுடைய முதல் நாள் பணி இன்னைக்கு தொடங்க இருக்குது. தாமிரபரணி ரிவர் ரெஸ்டோரேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இப்போ நம்ம கூட இருக்கிறது ஃபாதர் ஆண்டனி சாமி. சேவியர்ஸ் காலேஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க பாட்னி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. பயோடைவர்சிட்டி பற்றி நிறைய ஆய்வுகள் செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபாதர், இந்த இயக்கம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். வணக்கம் மேடம், எல்லோருக்கும் வணக்கம். ஃபாதர் அந்தோணி சாமி, சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தமிழக இயேசு சபையில் சுற்றுச்சூழல் இயக்கத்தின் பொறுப்பாளராகவும் இருக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வு, இந்த தாமிரபரணி தென் தமிழகத்தின் உயிர் நாடியாக இருக்கிற இந்த தாமிரபரணியை மீட்டெடுப்பது, இதை தொடர்ந்து வருங்கால சந்ததியினருக்கும் இதே போல நாம் விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மாபெரும் நோக்கத்தோடு தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. மாணவர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர் இருக்காங்க. இந்த பொருணை நதியை காப்பாற்ற பொறுப்பெடுத்திருக்கின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசியல் அதிகாரிகள், இப்படி நிறைய பேர் வந்து இதை சேர்ந்து இந்த ஒரு தென் தமிழகத்தை தொடர்ந்து வளமுள்ள நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த தண்ணீரை காப்பாற்ற ஒரு துணிச்சலான செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறோம். இதன் வழியாக இன்னும் நிறைய பேர் கற்றுக்கொண்டு இருக்கின்ற எல்லா நதிகளையும் காக்க வேண்டும் என்ற ஒரு முன் உதாரணத்துக்கு அடையாளமாகவும் நாங்கள் இந்த முயற்சி எடுக்கிறோம். இதன் வழியாக அரசாங்கம் இதில் ஈடுபட்டு இன்னும் நல்ல காரியங்களை செய்யும் என்று நம்புகிறோம்.